நாளைக்கு கொண்டு வச்சுங்க அப்படியே ஓட்டு அடியா இந்த எல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை இல்லை. அது எவையும் குளத்தடி எல்லை நாடி வந்துட்டா வேறு புகழும் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி இந்த நம்பி வரை மலை போல் நம்பி வரும். மலை போல் நம்பி வந்தா பனி போல் நிக்க தருவேன். கடு கலவு குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பலிக்காதப்பா. திண்டுக்கல் திண்டுக்கல் தாயே, நான் எப்படி இந்த கத்தி முனைமால் நிக்கணும் அதே மாதிரி உங்க இல்லம் அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்கிறாயா. பெத்தகன் ஆகாத புழக்கத்தில் அலங்கோலமாகி இன்னைக்கு தொழிலையும் முட்டு குடும்பத்தையும் முட்டு இன்னைக்கு மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா தசமாரி நிக்கிறாயா. அதுபோக இல்லத்துக்குள்ள நிம்மதியில நோவு நொடி ஒரு பணம் வந்தா 10 பணம் செண்டா இப்படி பல வந்து கோலா நிக்குதாயா. இந்த கருப்பை காப்பாத்தி வந்துட்டு இருந்தாயி திருநாளுக்குள்ள பட்டியல அவனை திருத்தி ஒண்ணு சேர்த்து இதே பட்டியல கொண்டு நிறுத்த சக்தி வாக்கு. அது போக கொஞ்சம் உடம்பு தொந்தரவுக்கெல்லாம் 22 நாள்ல முடிச்சு தந்துருப்போ போறப்போ அப்படியே போயிட்டு இல்ல 4 நாள் பட்டம் ஒண்ணு போயிடுதா தாயே. அது போகல அப்படின்னா உன்ற மகனுக்கு வந்து உயிருக்கு பங்கம் வந்திருக்குமாயா. அதனால இந்த குறிப்பா அதுல போட்டு தூக்கிட்டுனாயா போ. ஐயே, நான் எப்படி இந்த கத்தி முனைமேல் நிக்கணும் அதே மாதிரி உங்க இல்ல மத்தனையுமே இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்கிறாயா. தொழிலும் சரியில்லை இல்லமும் சரியில்லை தங்கங்களுக்கும் காரியம் தடுமாறிட்டு நிக்குது. தொழில் முறையில் சொல்றேன் இல்லையா. அது போக தீரான குறையை வச்சுட்டு நிக்க இல்லையா. இன்னையிலிருந்து இந்த கருப்பு கூட வந்து நிக்கிறேன். தொழில நல்லது பண்ணி நல்லபடியா நிரந்தரமா அமைச்சு கொடுத்துருந்தாயா. அதே மாதிரி பெத்த தங்களுக்கும் தொழில் முறை அமைச்சு குறையோடு நிக்கிறாயா. அந்த குறை வாய்ஸ் தலையை வைக்கிற புடி சரியா. போகாத தேவதை இல்ல போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு நடையோட்ட முடியாம உடம்பு தொந்தரவு உள்ளத்திலையும் தொந்தரவு இல்லத்திலையும் தொந்தரவோட வந்து இன்னைக்கு பட்டியல் நிக்கிறாயா. 4ஆம் ஆண்டோட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுதாயா. இந்த 2 ஆண்டு காலத்துல படாதபாடுபட்டு இந்த 1 வருஷ காலத்துல வார்பா சாவன் வந்து நிக்கிறாயா. அடியா இது வந்து மொண்டிக்கட்டுல போட்டு மொண்டிக்கட்டை நீ கட்ட தச்சு கச்சா மீதி விட்டுட்டாங்கயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னொன்னு நல்லபடியா நடையோட்டி சிக்கலுக்கு கூட கொடுத்து பேர் வாங்கி கொடுத்து தான் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அது போக சிலதை கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி போடல தைரியம் பண்ணு புரியுதா. எடை போட்டு பாக்குறாங்கப்பா இந்த பாத்து கருப்ப எடை போட்டு பட்டி அத்தனைக்கு கூட வந்து நிக்கிற தைரியம் பண்ணல. என்ற திருநாளுக்குள்ளார தங்கத்தை தடையில்லாத நடையோட்டி அதே மாதிரி வர வேண்டியது வர வச்சு இதே பட்டியல் நிறுத்தி அழகு பார்த்து போற தைரியம் பண்ணல. ஆளாமரம் தலையது பட்டி பேருக்கு பிடிச்சுக்கோ பத்திரம் வச்சுக்கோ.
இன்னைக்கு பல குழப்பத்தை வச்சுட்டு வந்து நிக்கிறியே இல்லையா? வெத்த கண்ணும் 2 அந்த 2 கண்ணும் இன்னைக்கு என்னமோ தவிச்சுக்கிட்டு நிக்கிறது உண்டா இல்லையா? குடும்ப ரீதியில அது நல்லபடியா தீர்த்து பேர் வைக்கிற தகுதிமான இல்ல புரிஞ்சுதா? ஆளாளுக்கு ஏட்டி போட்டிப்பா நிக்கிறாயா? அது எல்லாம் பூத்து போய் நந்தவனமா மீட்டு ஒரு வட்டிக்கு பால்வாத்தார வட்டிக்கு எம்பொறுப்பு போதுமா? அதே மாதிரி ஒரு ஊடு என்னை கேட்டு ஒரு சொத்து ஒண்ணு வாங்கலான்னு வாங்கினேன். அதுல கொஞ்சம் கோளாறெல்லாம் கிடையாது. சரிங்கப்பா, ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா? அந்த விங்கனம் இல்லாம அந்த சொத்தை கைப்பற்றி போதுமா? அடுத்த தடவை சந்தோஷ பிரிமானத்தோடு என்ன மங்களம் என்ன மங்களம் ஐயா. கருப்பங்கோட்டையில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? நிறைய காரியம் கை போட மாட்டேங்குது, தவுந்து போகுது. இதை நல்லபடியா உத்து போட்டு நடத்தி வேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறது 1. 2வது இல்லத்துக்குள்ள ஏந்தாலுமா போகுதாயா? புரியுதா புரியலையா? அது போக தொழில் முறைக்கும் ஒரு பணம் வந்தா 9 பணம் திட்டமாயி மொத்தத்துல இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. காரியமும் கை கூடணும், சிக்கலுக்கும் விட கொடுக்கணும் இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். நீயும் எத்தனையோ தேவாதிகிட்ட போய் கையேந்தி பார்த்துட்ட, எத்தனையோ பக்கம் போன. ஒரு தேவாதி கை கூட்டுல கடற்கொள்ள நீ நம்பி வந்து நிக்கிற. இந்த பால் கருப்ப நான் இது மன முடியாது முடிச்சு தரேன் போதுமா? கட்ட கொடுக்கிற வட்டி பால் பார்த்து கடப்பட்டார்பா அடியா. காரியம் அத்தனையுமே இன்னைக்கு சேதாரமாகி நின்று இன்னைக்கு நல்ல காரியம் நடக்கும்போது பட்டியும் இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியே இல்லையா? ஒட்டிமாக இந்த பால் கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அக்னியா முனைஞ்சு ஆறா பெருகி நிக்கிறியப்பா. கவலைப்பட வேண்டாம். இந்த ஓட்டைக்கு நான் வந்து நின்று அந்த காரியத்தையும் முடிச்சு கொடுத்துட்றேன். கைப்பற்ற வேண்டிய கைப்பற்றி போடலாம், மொட்டிக்கட்டுல நடையாட்டு போடலாம் போதுமா? பயப்பட வேண்டாம். நீயும் உலகமே சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு நடையாட்டு போடலவா போகிறோம் போ. சொத்து சிக்கலே சொத்தை நல்லபடியா மீட்டு வட்டிக்கு பால் பார்த்து கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமை காத்து நிக்கணும் புரிஞ்சுதா? அது விண்ணம் இல்லாம உன்ற கையில் ஒப்படைக்கிறனாயா? இது சத்திய வாக்கு. தைரியமா போ, பத்திரம் வச்சுக்கணும் அடியா. கருப்பு கோட்டையில இன்னைக்கு காரி மத்தனை சேதாரமாய் நிற்கலையா இல்லையா? இப்படிமா பொழைக்கிறது ஏமாந்த போல பொழைச்சு இன்னைக்கு வட்டி அத்தனை விண்ணப்பட்டு நிக்கிறப்பா. மாடொரு பக்கமு கண்ணொரு பக்கமா மாறி இன்னைக்கு தொழிலும் ஜீதாவினப்பட்டு வெளியே சொல்ல முடியாம சுமையும் சேர்த்து மொத்தத்துல அழுக்கு குழம்பி ஆறா பெரிய நிக்கிறேன் இல்லையா? பயப்படாத, என்னை நம்பி வந்துட்டீங்களா? தாய் தரப்புமா நான் எதுக்கு தகுதிமானது பார்த்து சவால் போடுற இடம் போட்டுலாம் நெட்டதை மீட்டு கொடுத்தாரு. அதுக்கு ஒரு தரம் போடுறேன், அந்த தரத்துல முடிச்சு கொடுத்தாரு போதுமா? போகிறோம் போதும் கோட்டையில் இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியே இல்லையா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள கையிட்டு போட்டு வந்து நிக்கிறா. அதுபோக தொழில் முறையும் சரி காரியமும் சேதாரமாய் மொத்தத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா இல்லையா? என்ன அது மனமொழியா சாட்சி கொடுக்கணுமா? எத்தனையோ பக்கம் போயிட்டு இப்ப கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிற இல்லையா? தாய் தாப்புமா நான் இருக்கிற தகுதிமானது மனம் முடியாது மீட்டு இந்த கையில் ஒப்படைக்க வேண்டியது 80 போதுமா? அது போக சில மொண்டிக்கட்டு கிடக்குதா, அந்த மொண்டிக்கட்டு அத்தனையுமே உடைச்சு பேர் வாங்கி தந்துடுறேன். கூடவே வந்து நின்று கொண்டாடி போடலாம் புரிஞ்சுதா? போகிறோம் தாயி. ஆங்கார கருப்பம் கோட்டையில எல்லாம் தனிமரமா வந்து நின்றுது. எல்லாம் தோப்பாய் காமிக்கிறேன்னு சொன்னேன். நீ தோப்பாய் காமிச்சிட்டுனா ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்பன் நான் இருக்கிற தகுதிமா நின்றுதாயி. இப்போ உடச்சு பேசுறதா மறைச்சு பேசுறதா? பெத்த கண்ணு பெண்கண்ணு இந்த பெருங்கண்ணு கல்யா ஒப்புங்கார விட மாட்டேங்கிறான். ஏத்தி எங்கிட்டயே வளர்க்கு அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு ஏற்றம் போடுறான். நீ நம்ம பட்டி கொண்டு போயிடணும் அப்படின்னு நீ நினைச்சு நிக்கிற. இதுக்கு அப்பகிட்டே போய் தீர்ப்பு கேட்கலாம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். நீ கூட்டிட்டு போயிருந்தாப்ப நல்லது புரிஞ்சுதா? அதெல்லாம் இங்கெல்லாம் இருந்தா சுத்தப்படாது. என்ன ஏன் வாசத்துல சொல்ற தப்பெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நீ உன்னுடைய சார்பில் கொண்டு போய் வச்சுக்கிறது நல்லது புரிஞ்சுதா? இப்ப தொழில் முறையில ஒரு முன்னேற்றம் வருமா இல்ல வேற பக்கம் போலாமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இல்லையா? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்காத. இங்க இருக்கிற பச்சை விட்டு போட்டு அங்க பச்சைக்கு போகாத. அடியா உனக்கு 2 மாசத்துல உனக்கு 5000 ரூபாய் 7000 ரூபாய் ஏறுதப்பா. சம்பளத்துல 7000 ரூபாய் ஏறுது புரியுதா? நீ அதே இடத்துல நில்லு, அங்கேயே இரு, வேற பக்கம் மாற்ற வேண்டாம். வருமானத்தை எச்சு பண்ணி கொடுத்துறேன். இருந்தா ஐயா
போய் செல்வாக்கு வைக்கிறக்க வையே தனி மரம் இது எப்படி தோப்பாய் காமிச்சிடும். இப்ப இவங்கனால நீ தனிமரமா நிக்கிற திருவிழாக்குள்ள தோப்பாய்க்கல போ. உதிர்ந்த மலரை கொடுத்துடலாமா? உதிர்ந்த மலரை கொடுத்துடலாமாங்கிற வேண்டாமா? அதுக்காகத்தான் உனக்கு அடையாளம் காமிக்கிறதுக்கு மாலைய கழட்டி போட்டேன். புரியுதா? உள்ள அழுது வெளியே சிரிச்சு நின்று இன்னைக்கு எத்தனை சோதனை நடந்துருது, எத்தனை வேதனை நடந்துருது, எத்தனை கேவலம் நடந்துருது. இதுக்கு நீ 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, தேவாதி கும்பிட்டாச்சு, மற்றதையும் பார்த்தாச்சு. இது வந்து நீளம் முழுவ முடியலன்ற காரியத்தை அதுல இருந்து தப்பிக்க முடியலன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? பயப்பட வேண்டாம். இந்த மரபெல்லாம் பேசிட்டு வர்றது புரியுதா? இந்த பாலத்துக்கு நான் இருக்கிற தகுதிமான இல்ல தூண்டில போய் மீன் சிக்கிற மாதிரி சிக்கிடுது, எடுத்தெல்லாம் கம்மி புரிஞ்சுதா? மூணு போட்டிமான பாடம் கப்பிச்சு அல்லே நினைச்சு காமிக்க போதுமா? என்னடா நீ ஒரு குறிப்பு வச்சுட்டு நிக்கிற, அவரு குறிப்பு வச்சுட்டு நிக்கிறா இல்லையா? நீ நினைச்சபடியே நினைச்சிருப்போம் போதுமா? ஆனா சேதாரம் தான், புரிஞ்சுதா? சேதாரம் தான். நீ நினைச்சபடியே உனக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு முத்திரை போடுறேன், அதுல இருந்து பிரச்சனையை விங்கிச்சு கொடுத்துட்றேன். நல்லபடியா பேர் வாங்கி நல்லபடியா போச்சுக்கணும். எப்படி இந்த அப்படி போ, அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி கூட வந்து நிக்கிறேன். குறையோட வந்து நிக்குது, குறை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். நான் தகுதி மண்ணில இன்னையிலிருந்து திரும்ப கூட வந்து நின்று என்னை மாலை போல் நம்பி நின்றுட்டு அப்படின்னு உன வகுப்புனரை கனி அடிச்சு பொட்டி மகளை ஆறார என்னென்னமோ சொல்றாங்கனால பயந்துட்டு நிக்க வேண்டாம். இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா கோட்டையில வகுப்புனரே கனி அடிச்சு என்ன இதே இடத்துல ஒன்ற குழந்தை நான் கையில வாங்கிடுவேன் தகுதி மண்ணு. புரிஞ்சுதா? இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது இது மென்னு தின்னு முழுங்கிடும். ஒண்ணு எடு கையில எடுத்து ஒன்று வீசுல 2 விழுகுது. இடது கை கொண்டு வலது கை கொண்டு கொடுத்துடலாமா? இத்தனை பேருக்கு முன்னாடி சத்திய வாக்கு வரமில்லாத வந்து கேட்கிற. இடது கை கொண்டு வலது கை கொண்டு ஒண்ணு மேல கைகால தெளிவா போடு, ஒண்ணு மென்னு தின்னு முழுகி போடு. பரம்பா இந்த தாய் இந்த தாய் சமாளிக்க முடியலையா? நான் இருக்கிற தகுதிமான தாய் தாப்புமா வட்டிக்கு கோட்டு மூலக்கு போட்டுன்ற காரியத்துக்கு அத்தனைக்கு கூட வந்து நிக்கிறேன். திருநாளுக்குள்ளாரியே மாற்றத்துக்கு கொடுத்தலாம் முடிச்சுக்கோ. பத்திரம் ஐயா தாயி விண்ணப்பட்டு நிக்கிறாயா? விண்ணப்பட்டு நிக்குது. இன்னைக்கு மாடோர் பக்கம் கண்ணூர் பக்கமா தெசு மாதிரி நின்று இன்னைக்கு எடப்போட்டு பாக்குறாங்க. என்ன பண்ணலாம் சொல்லு? ஏத்தலாமா விடலாமா? கேப்பார் பேச்சு கேட்டு வட்டி படைக்கு நிக்குதப்பா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? முன்னோர்கள் செஞ்சது இன்னைக்கு உன்னை பாதிக்கிறாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த ஆங்க போட்டியில் உனக்கு குத்து போட்டு என்ற காரியத்தை நடத்தி ஒண்ணு கலங்க வேண்டாம். ஜோசியனுக்கு நான் தகுதி மண்ணில் தசை காமிக்கிறாயா? ஓ போட்டியாக அரண்மனை அமைத அரண்மனை, ஒன்னும் பயப்பட வேண்டாம். அது போக அந்த குறையும் தீர்த்து கொடுத்துறனாயா நான் பாத்துக்கிறேன். இதை பத்திரமா நீ வச்சுக்கோ. தாயே சொத்தை அபகரிச்சுட்டு இன்னைக்கு சொத்தை கையில கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு வந்து என்கிட்ட கேட்டியாயா? நான் சொத்தை வந்து நீ உலகமே சுற்றி வந்து எங்கேயும் போய் காரி சாதிக்க முடியல, நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா? அதுல 2 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறானாயா? ஒருத்தர் சொத்தை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா. புரிஞ்சுதா? சொத்தை வந்து அது வாங்குற வழியை பாரு. பணத்தை தயார் பண்ணு. பணத்தை தயார் பண்ணி கொண்டு போய் நீ உட்கார்ந்து பேசுற போது சொத்தை வாங்கி கையில கொடுத்துறனாயா? இது சத்தியவாக்கு. நீ தயங்கிட்டீன்னா என் மேல பொறுப்பு சொல்லக்கூடாது. எப்படி சிங்க வாயில முதல வாயில சிக்கிறது நீங்க கையில காமிச்சிட்டுனாயா? நீ போய் அதுக்கு உண்டான தொகையை கொடுத்து சொத்தை கைப்பற்ற போ. பத்திரம் வச்சுக்க. அடியா சமாளிக்க முடியலையா? நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நின்று இந்த கத்தி கையில இருந்து நிக்கிற பாத்தியா? அதே மாதிரி நீங்க பட்டி அத்தனை நிக்குமே தத்தளிச்சுட்டு நிக்கிறாயா? ஒட்டிமாக ஒரு நிமிஷம் நல்லா இருக்கிற வண்டி மறு நிமிஷம் முடங்கி நிக்குது. ஒரு சா நேரம் ஒரு முளம் ஜெருக்குது.
வட்டி இருளமங்கி செல்வாக்குமங்கி தொழில் முடங்கி இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குதப்பா விண்ணப்பட்டு இன்னைக்கு பட்டி அத்தனை நீ சேதாரமாய் சமாளிக்க முடியாது கட்டில போட்டு கட்ட தெரிஞ்சு நீங்க 3 ஆண்டு காலம் ஆகுதப்பா 1 வருஷ காலமா வாழ்வா சாப்பான் வந்து நிக்குது பயப்பட வேண்டாம் எல்லாமே கை கிடங்காத போய்கிட்டு இருக்குது மரப்பொருளா சொல்றேன் புரிஞ்சுதா வீட்டு போடலாமே இந்த பாலத்து கருப்பு நான் இருக்கிறேன் நீ நம்பி வந்துட்டீங்களா தாயும் தாப்புமா நின்று இதுக்கு எப்படி தடம் போடணும் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் புரிஞ்சுதா மீட்டு இதே பட்டியல் என்ற திருநாளுக்குள்ள அளவு பார்த்து போல தகுதி பண்ணு புரிஞ்சுதா இப்போ மத்ததை நான் பார்த்துக்கிறேன் பத்திரம் வச்சுக்க தாயி சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிக்கியா கவலைப்பட வேண்டாம் இந்த பால் கருப்ப நான் இருக்கிறேன் உனக்கு பள்ளிப்படியை வந்து அம்பாரம் போட்டு கதை இன்னையிலிருந்து உன்ற உருட்டுக்கு வந்துருவேன் புரிஞ்சுதா இந்த பிடிச்சுக்கோ பத்திரம் வச்சுக்க ஒரு தங்கம் ஒண்ணு ஆண் வாரிச கைவிட்டு போட்டு இன்னைக்கு தத்தளிச்சிட்டு வந்து நிக்கிறடா போயம்பாளையா அடியா அடியா செதறி போய் நிக்கிறத ஒரு கூட்டுல அமைச்சு கொடுத்து வட்டி பேர் வாங்கி வந்து கேட்டுட்டு நிக்கிற விஷயம் தெரியாம கல்வி பேசல புரிஞ்சுட்டியா நீ அவன் போயம்பாளையத்து கூப்பிட்டு நீ தைரியத்து நிக்கிற இல்லையா இன்னைக்கு ஒரு கையில் இருக்கிற வேண்டி நீ செதறி கிடக்குதாயா இன்னைக்கு செதறி கிடக்குறத இன்னைக்கு செதற இல்லாம கொண்டு வந்து சேர்த்தி பட்டி பேர் வாய்ப்புன்னு கேட்டு நிக்கிறது ஒண்ணு ரெண்டாவது எந்த திசைக்கு போனாலும் சாதிக்க முடியலையா தாய் அது போக சில வருமான ரீதியாகவும் ஏமாந்த போல பொழைச்சிருச்சு உண்டா இல்லையா பயப்பட வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன் இன்னைக்கு தலை முடிஞ்சு நிக்கிறீங்க தலை நிமிர வச்சு உன்ற வட்டிக்கு பால் வாத்தி அந்த கோபுர கவசம் பண்ற மாதிரி இன்னைக்கு அரசமா நிறுத்தி வேடிக்கை பார்த்து போல தகுதி பண்ணு முத்து காமிச்சு முறையா முடிச்சு கொடுத்தர்னாயா முறையா முடிச்சு கொடுத்தர்னாயா பத்திரமா வச்சுக்கோயா உடைச்சு பேசுறதா மறைச்சு பேசுறதா அடியா உங்க பட்டியல ஒண்ணு சேதாரம் ஆயிடுதாயா ஆண் வாரிசு துள்ள 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 20 வருஷ பையன் இன்னைக்கு நல்லா அந்த பையன் திடீர்னு போயிட்டா இதுக்கு என்ன பண்றது ஏற்பட தெரியாம தவிச்சு வந்து என்ற பட்டியல இன்னைக்கு அங்கலாட்சிக்கு வந்து நிக்கிறியா ஒண்ணு ரெண்டாவது இது என்ன மர்மம் என்ன காரணம் என்னன்னே தெரியாத முடிச்சுட்டு நிக்க ரெண்டு அது போக அவனுடைய நினைப்பா நான் ஒரு தத்தம் எடுக்கணும் எனக்கு ஒரு ஆண் வாரிசு நல்ல வாரிச காமி அப்படின்னு சொல்லி என்கிட்ட உத்தரவு கேட்டு வந்து 3 இல்லையா 10 உத்தரவு காமிக்கிறாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி உன்ற தங்க மரணம் சம்பவிச்சது உன்ற குலதெய்வ ஒரு தெய்வத்துக்கு தாரவாத்து கொடுக்க சொல்லி ஜோசி சொன்னானாயா அதே மாதிரி நீயும் போய் தாரவாத்து கொடுத்துட்ட குலதெய்வத்தை கேட்டியா உன்ற குலதெய்வம் அங்காயி அங்காயினுடைய வார்த்தையில பிறந்தவன் நீயும் ஒரு பூசாரி நீ இந்த தப்பு பண்ணலாமா தேவாதி நம்ப மாட்டானுங்களா ஜோசிகாரர்கள் நம்புவானுங்க மந்திரக்காரர்கள் நம்புவானுங்க ஏன்னா மைய மந்திரம் நம்புவீங்க ஏன்னா அடியா உன்ற தேவாதியே ஆக்ரோஷக்காரி அவ சுடுகாட்டுல விளையாடிட்டு இருக்கிறவா அவ வரத்துல பிறந்ததை கொண்டு போய் இனி பெருமாளுக்கு தாரவாத்து கொடுத்தா வந்து ஒரே மணி நேரம் முடிஞ்சு போச்சு அவ ஆக்ரோஷக்காரி அப்பேற்பட்ட தெய்வத்தை பகச்சுக்கிட்டியே சரி போனது நீ வராது புரிஞ்சுதா அதனால இது உனக்குன்னு இல்ல ஏன் இவ்வளவு தூரம் உடைச்சு பேசணும் இருக்கிறதுக்கு அத்தனை பேருமே நினைச்சுக்கோணும் புரிஞ்சுதா தேவாதியை நம்புங்கப்பா மந்திரம் மாயன்னு போய் இறங்குறீங்க அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு போய் பொழப்ப கெடுத்துக்கிறீங்களே புரிஞ்சுதா புரியலையா சரி இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா கிட்ட போய் உன்ற தேவாதி கிட்ட போய் முறமன்னிப்பு கேட்டு அதுக்கு உண்டானது செஞ்சு தீவு போட்டு வழிபட்டு வந்துடணும் ஒண்ணு ரெண்டாவது 8 நாளுக்குள்ள உனக்கு ஒரு தடம் காமிக்கிறேன் அந்த தடத்துல உனக்கு ஆண்பாரி சொன்ன எடுத்து கையில கொடுக்குறேன் அது போக பூமியை விற்கணும்
அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. பழைய சொத்தும் வந்து சேர மாட்டேங்குது இல்லையா? பழைய சொத்து கொண்டு வந்து சேர்த்துறனாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம். இருக்கிறதையும் வித்து இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிச்சுக்கோ, நல்லபடியா பொழைச்சுக்கோ. நான் சொல்றது நெசமா பொய்யா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இறந்த மகனே வந்து உனக்கு கனவுல பேசுவானாயா? புரிஞ்சுதா? இறந்த மகனே உன்னை 72 மணி நேரத்துக்கு சொப்பனத்துல வந்து பேசுவானாயா? இதுதான் காரணம்னு புரிஞ்சுக்கோ. புரியுதா? கவலைப்படாத. அங்காயினுடைய கோபத்தை மேலும் தூண்டாத. போய் கையெழுந்திட்டு வந்து படைக்கிற பூசாரி நீ அப்படி பத்தனை வச்சுக்க. தாயி ஒண்ணு முடியலையா? முடியல. ஆட்டப்பாட்டம் பெருசா தெரியுது. மரபொருளா சொல்ல முடிச்சுக்கலாம். தொழில் முறையும் சின்ன பின்ன பண்ணிட்டு இருக்குது. வருமானம் சின்ன பின்ன பண்ணிட்டு இருக்குது. வட்டியும் என்ன பண்ணிட்டு இருக்குது உண்டா இல்லையா? இதுல நல்லபடியா எனக்கு கையில கொடுங்க ஒப்படைச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுங்க கேட்டுட்டு இருக்குது உண்டா இல்லையா? தாய் ஆகாத பழக்கத்தில் அலங்கோலமா போய் வட்டி இன்னைக்கு தசுமா நிக்குதாயா? தசுமாறு நிக்கிற பட்டு இன்னைக்கு தசையோட்டி கொடுத்துன்ற வட்டி ஆளாமான் தலைமா தலை வச்சு உன்ற வட்டி பால் போல பெருக்கு பாலான்னு கட்டுவத்தில் முகவர்களை வச்சிடலாம். தகுதி மாநில 1000 முயற்சி பண்ணி பார்த்து இன்னைக்கு கேவலத்தை சந்திச்சுட்டு வந்து நிக்கிறியா? பயப்படாத. தாயின் கவர்மெண்ட் நான் இருக்கு. உங்க வட்டிக்கு பால் பார்த்து தர வேண்டியது என் பொறுப்பு. 11ஆவது நாள் நீ போட்ட முறை முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? மந்திரம் சூந்துடுது, மாயம் சூந்துடுது. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள மொண்டி கேட்டு போட்டாங்க. அட ஓட்டி மாதிரி இன்னைக்கு என்ன வாட்டி வாழ வச்சு குடும்பம் கேட்டுட்டு நிக்குதுரா. நிக்குதுண்டா இல்லையா? ஒட்டி சவால போட்டு பாட்டி விட்டு ஊருக்கு ஊர் முடுக்கோனே. இன்னைக்கு உலகத்துல நீ இருக்கவே கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு கட்டுல போட்டு இன்னைக்கு பொன்னாளி முளைக்கு உண்டு முளைக்கு உனக்கு கண் தெரியாத பண்ண வச்சு பொன்னாளிக்கும் நீ கைகால் வீக்கத்தை கொடுத்து அட பாட்டி விட்டு பாட்டி ஓட்டி நிற்பாங்க. சும்மா வச்சுட்டாங்கப்பா சொல்லு. ஒண்ணு பயப்பட வேண்டாம். நீயும் உலகமே சுத்தி வந்தாச்சு. எங்கேயும் போய் இதை நல்லது பண்ண முடியல. மருத்துவத்தையும் பார்த்தாச்சு. நல்லது பண்ண முடியல. கடற்கோல நீ நம்பி வந்து நிக்கிறியாயா? தகுதிமா நில்லாயா? சொன்ன கெடுப்புக்குள்ள உன்னை வாழ வச்சு உன்ற வட்டிக்கும் பேர் வாங்கி இருக்கிற சிக்கலுக்கு முடிச்சு ஒரு ஆங்கனுக்குமே அலங்காரம் பண்ணி காமிக்க தகுதிமா நில்லு. இன்னைக்கு சேதாரமாயி நிக்கிறாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். விட போட்டு கொடுத்தாரு சத்திய வாக்குதா. இது நீ இதை வாங்க. தலைவயசு தனி பார்த்துக்கா.